ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னைக்கு எங்க பாட்டியோட ஸ்டைல்ல தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சோம்னா ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வேற லெவல்ல இருப்பாங்க. தக்காளி விலை கம்மியா இருக்கும் போதே வீட்டுல செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு தக்காளி ஒரு 3/4 கிலோ அளவு தாங்க எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நடுவுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பேன்ல கடுகு, வெந்தயம் சேர்த்து பொன்னிறமானதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல எண்ணெய் ஊத்தி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பும் கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டே இருக்கும் போது தக்காளியில இருந்தே தண்ணி நிறைய விட்டு வரும். ஒரு ஸ்டேஜுக்கு இதை விட சுண்டிட்டு வரும்போது ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. லைட்டா வர ஆரம்பிக்கும் போதே தக்காளியை நல்லா மசிச்சு கிண்டிக்கோங்க. இன்னொரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, தட்டி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும் போது மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் சேர்த்து லோ ஃபிளேம்லயே பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி வதக்கி வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கடுகு, வெந்தய பவுடர் சேர்த்து இறக்கினீங்க. என்னோட பாட்டியோட ஸ்டைல்ல ஒரு தக்காளி ஊறுகாய் ரெசிபி ரெடிங்க. இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் இட்லி, தோசை, நீங்க முட்டை பொரியலுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.